இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். எபிரேயர் 10 அதிகாரம் 19 முதல் 22 வரை. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இந்திய நாட்டின் குடியுரிமை பெற்ற யாவருக்கும் இந்திய குடியரசு தலைவரின் ஆணையின் அடிப்படையில் வழங்குவதுதான் இந்தியன் பாஸ்போர்ட் ஆகும். இந்தியாவிலிருந்து நாம் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு இந்த பாஸ்போர்ட் மிகவும் அவசியம். இதுபோல பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தம்தான் நம்முடைய பாஸ்போர்ட் ஆகும். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது தேவனுடைய பரிசுத்த உறவை இழந்தார்கள். பின் மோசே காலத்தில் தேவன் ஜனங்களோடு வாசம் பண்ண ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படி கூறினார். அதில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவுகள் உண்டு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியன் பலி செலுத்தின மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இயேசு நமக்காக அவருடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டு நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆகவே இன்று நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்போது நாம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கவும் அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வாறு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க, தேவனிடத்தில் சேர நம்மிடத்திலும் ஆண்டவர் 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். இதை 22 நாம் வாசிக்கிறோம். முதலாவது உண்மையுள்ள இருதயம், 2வது விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இன்றும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் தைரியமாக குற்ற உணர்வு நீங்கி இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தேவனிடத்தில் சேர முடியும். ஒரு பாஸ்போர்ட் மூலம் மற்ற நாடுகளுக்கு நாம் செல்வது போல இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்போது நாம் எபிரேயர் 10 அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசிக்கும் போது இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆகையால் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பை தந்து எங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நாங்கள் தேவனிடத்திலே சேரும்படியான கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.